வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன். இன்னைக்கு சூப்பரான சுவையான ஆயிஸ்டர் மஷ்ரூம் கிரேவி செஞ்சு காற்றி வாங்க பார்க்கலாம். இந்த கிரேவி சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. சைவ பிரியர்களுக்கு ரொம்ப உகந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம். இதுக்கு நான் 400 கிராம் சிப்பி காளான எடுத்திருக்கேன். அதை மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு முறைக்கு 4 முறை கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்கனுங்க. எப்பயுமே காளானோ இல்லை கீரையோ நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா மார்க்கெட்டில் இருந்து ஃபஸ்ட்டு நல்லா குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி, அதை கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் அதை ஊற வச்சதுக்கு அப்புறம் தான் இதை கழுவி சுத்தம் பண்ணணும். ஒரு முறைக்கு 4 முறை நம்ம கழுவி சுத்தம் பண்ணுறது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. கழுவி சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நெட்டாக இதை கட் பண்ணணும். நீல வாக்கில் கட் பண்ணி அதை ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இதில் நிறைய தண்ணி இருக்கும். அதை நல்லா வடித்து நல்லா புழிஞ்சு எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வதக்கையில் வேகமாக வதக்கி எடுத்து கொட்டி வச்சுக்கலாங்க. அதுக்காக இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மிக்சி ஜாரில் 3 தக்காளி நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நான் இதுக்கு சுவைக்கு கூட்டுறதுக்காக நல்லெண்ணெயை பயன்படுத்தியிருக்கேன். 3 டீஸ்பூனு நல்லெண்ணெயை விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நாம் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த சிப்பி காளானை போட்டு நல்லா வதக்கணும். இது கூட உப்பு சாறுறதுக்காக இப்பயே நம்ம உப்பை போட்டுக்கிறது நல்லதுங்க. உப்பை போட்டு இதில் நீர்ச்சத்து நிறையா இருக்குது. அதனால் அந்த காளான்லேருந்து இருக்கக்கூடிய தண்ணி வெளியில் வரும். நல்லா கிரேவி ஆகிற வரைக்கும் நாம் வெயிட் பண்ணணும். நல்லா சுருள இதை கிண்டணுங்க. கிண்டி இதில் இருக்கக்கூடிய தண்ணி பூரா வற்றி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வேக வைக்கிறது இதிலையே வதக்கி வேக வைக்கிறதுனால அந்த கிரேவி பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வதக்கி தண்ணியே இல்லை பாருங்கள், அதை ஒரு பவுலுக்கு எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக கிரேவி கூட போட்டு செய்யல 2 செகண்ட்லேயே முடிச்சிடலாம். அதே கடாயில் 4 டீஸ்பூனு நல்லெண்ணெய் தான் நான் விட்டுருக்கேன். ஒரு பட்டை, 2 கிராம்பு, சோம்பு, சீரகம் விட்டு 2 ஏலக்காய் விட்டுருக்கேன். 1 கப்பு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன். சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தேவையான அளவு கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். அதுக்காக இதை பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது கூட இஞ்சி பூண்டை நான் தட்டி போட்டிருக்கேன். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு நாம் பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளியையும் சேர்த்து அது கூட மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், நிறத்துக்காக காஷ்மீர் சில்லி 1 டீஸ்பூன், கரம் மசாலா சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதில் வதக்கிறப்ப அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். 1 கப்பு நல்ல புளிச்ச தயிர் இருக்குல்ல, அதை ஊற்றிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கங்க. இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கணும். ஏன்னா முதல்லையே நம்ம மஷ்ரூமுக்கு சேர்த்துருக்கோம், சிப்பி காளானுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அது போதும். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலக்கி கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கணும். இப்போ நாம் வதக்கி வச்சுருக்க சிப்பி காளானையும் சேர்த்து 2 கிண்டுனா போதுமானது. கொஞ்சம் நிமிஷத்துலேயே நல்லா வத்தி கிரேவி சூப்பராக வந்துடும். கடைசியாக கொத்தமல்லி இலையும் தூவி கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல, அதையும் சேர்த்து வாசனைக்காக போட்டு நல்லா கிண்டி இறக்கணும்னா சூப்பரான சிப்பி காளான் கிரேவி ரெடி. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கமன்னு வாசனை ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்கும். சைவ பிரியர்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கும். இதில் நிறைய புரோட்டீன் நல்லா இருக்குது. அதனால இதை நம்ம கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும். எடை குறைக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் சாப்பிடணும். இந்த சரும பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, தோலில் இருக்க பிரச்சனை எல்லாம், அதில் இந்த காளானில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறையா இருக்கனால சருமத்துக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு சூப்பரானதுங்க. இதில் நிறைய கால்சியம் இருக்கனால எலும்பு பிரச்சனையே நமக்கு வராது. நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய கோலின் சத்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை நம்ம வாரம் 1 முறை பிள்ளைகளுக்கு, நமக்கு எல்லாருமே பெரியவங்க முதல் சின்னவங்க வரலையும் சாப்பிடலாங்க. புற்றுநோய் வராமலையும் தடுக்கும். செலினியம் அப்படின்னு ஒரு சத்து அதிகமாக இருக்குது. பொட்டாசியம் அதிகமாக இருக்கனால இரத்த நாளங்களை விரிவுபடுத்துறதுக்கு இது ரொம்ப உகந்ததாக இருக்குது. செரிமானத்தை நமக்கு சீராக்கி கொடுக்குங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.